உங்கள் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு உடன் அமலாகும் வகையில் தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் பாடசாலை ஆரம்பமாகும் நிறைவடையும் நேரத்தில் பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்பதாக பிரதான வீதிகளில் பாடசாலை நேரங்களில் குறித்த கனரக வாகனங்கள் வேகமாகவும் வீதி அபிவிருத்தி சட்ட விதிமுறைகளை கருத்தில் கொள்ளாமலும் செல்வதனால் மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் பின்னர் வீடு செல்லும் போது விபத்துக்களை எதிர்நோக்குவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை போட்டி போட்டு சாரதித்துவம் செய்யும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளால் வீதியில் செல்லும் மக்கள் அதிக அசௌகரியங்களை சந்தித்து வருவதால் அது குறித்த தரப்பினர் பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இவ்வாறு அசம்பந்தமாக செயற்படும் தரப்பினரை உரிய நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். அந்த பொழுதுபோக்குக்காக எடுக்க போறோம், அந்த பீச் பார்க் என்பதுக்கு எடுக்க போறோம். அதுக்குள்ள இதுல கஸ்டம்ஸ் லேண்ட் வருது, வேற ஸ்டேட் லேண்ட் வருது. அதை விட எலக்ட்ரிசிட்டி போர்டு லேண்டும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இல்ல ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் வழங்குறதுக்கான ஒரு சேஃபாக පාරතාම රෙජිස්ටර් එක නෑ කියලා දැක්ක කියනවා. ඒ සම්බන්ධව ඔබතුමාගේ පැත්තේ මොකද කියන්නේ කියලා. நாட்டிடத்தோட வேண்டி கொண்டுவோம். இதெல்லாம் விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்கள் இருக்கீங்களா? அமைக்கிறதாகவும் அவர்களுக்கு வேறு மாற்றிட ஒதுக்கீடு செய்து தருவதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை அளவில் இருக்கு சார். அவை அடுத்த அது தொடர்பான மற்ற ஏஜென்சிஸுக்கும் ஒரு ஜோனிங் பிளான் அடிப்படையில் அவர்களுக்கான நில ஒதுக்கீடு நடந்து கொண்டிருக்கன்னு சொல்லி உங்களுக்கு தகவல் வருது. நாங்கள் கோயிலுக்குள்ளே அதில் ஒரு நடவடிக்கை இல்லாமல் நீங்கள் போலீஸுக்கு எத்திரியை போட்டு நடக்கிறது அந்த ஏரியா டிஎஸ் சார் அலகேட் பண்றதுக்கான ஒரு திட்டம் அவர்களோட கதைச்சு அவர்களுக்கு அது கையளிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எலக்ட்ரிசிட்டி போர்டும் எங்களோட தொடர்பு கொண்டு தன்னோட அவங்களுக்கையே முன்னெடுக்கலாமான்னு கருத்து கேட்டதுக்கு சார் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்படி ஒரு கன்செப்ட் பேப்பரும் அனுப்பினாங்க. அந்த பஸ் டெர்மினலை முதலாவது நாங்கள் டெவலப் பண்ணணுமெண்டு. ஆனால் கன்செப்ட் பேப்பரில் அந்த உடனடியாக அதுக்கான தேவைப்பாடு இல்லை என்று சொல்லி ஒத்தி வைக்க சொல்லி அந்த ஒதுக்கீடங்களுக்கு வழங்கப்படவில்லை. අපිට අනුමැතිය නව පාලමක්